ஹாய்ங்க. நவம்பர் 3ஆந்தேதி எடுத்த வீடியோ தான் இது. ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மணி வந்து ஒரு மணிக்கிட்ட ஆகுது. சும்மா அப்படியே வாக்கிங் போயிருந்தேன். ஏன்னா காலையில் வந்து இப்போ போக முடியல வாக்கிங்லாம், ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் வெயில்லாம் வர்ற வரையில் வெயிட் பண்ணி, வெயில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் வாக்கிங்லாம் வந்து போகிறேன். ஆக்சுவலி வந்து நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, சுண்டக்காய் பற்றி இங்கே ரொம்ப கிடைக்கல அப்படின்ட்டு. எனக்கு வந்து இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னா, நாங்கள் முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் தமிழ் ஸ்கூல் போவோம். ஸோ அந்த தமிழ் ஸ்கூலுக்கு இவங்க வருவாங்க. ரொம்ப பழக்கம் கிடையாது, பட் ஹாய் பாய் அந்தளவு பேசுவோம். அவங்க வந்து இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து எனக்கு டிஎம்மில் வந்து எங்கள் வீட்டில் நிறையா சுண்டக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்பர் எல்லாமே கொடுத்து ஷேர் பண்ணோம். கால் பண்ணாங்க. அப்போ வந்து நீ வந்து வாங்கிக்கோ மீனா, எங்கள் வீட்டில் நிறைய சுண்டக்காய் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், பட் போக முடியுமா என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், சரி நம்ம போயிட்டு வந்துடலாம், சுண்டக்காய் கிடைக்காதுல்ல அப்படின்னாங்க. அதனால் கடகடன்னு கிளம்பி போனோடனே சுண்டக்காய், கோவக்காய் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. நான் இங்கே வந்து நான் காசு கொடுத்து தான் வாங்கணும். அவங்கக்கிட்ட நான் பே பண்ணுறேன்னே, பட் அவங்க வந்து இல்லை இல்லை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன், வாங்கி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. இவ்வளோ சுண்டக்காய் பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இதை நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. அப்புறமேட்டு அதை தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எடுத்து வாஷ் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் வந்து முன்னாடியே வந்து வாஷ் பண்ணுறது. அதை ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு நீங்கள் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் வந்து மொத்தம் ஒரு 4 ஜிப்லாக்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மொத்தமாக ஒரே ஜிப்லாக்கில் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே அதை எடுத்து கீழே வச்சு அதோட அந்த ஃப்ரீசிங் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வந்து சுண்டக்காய் குக் பண்ண போகிறோமோ அதை வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மறுபடியும் வந்து நீங்கள் ஜிப்லாக்கில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும். அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் வந்துட்டு ஒரு 4 ஜிப்லாக்கில் ஃப்ரீஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை வெளியே எடுத்து அடுத்த நாள் குக் பண்ணுறப்ப கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆன மாதிரி ஆயிரும். பட் பயப்படலாம் வேணாம், கெட்டெல்லாம் போகல. ஆனால் டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கீழே வைக்கிறதுனால அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கே தவிர நம்ம வந்து அதை யூஸ்லாம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரைஸும் சன்னா மசாலா மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ வந்து சன்னா மசாலா லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஷிபானி வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சன்னா மசாலா அண்ட் ரைஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் காலையில் வந்து சாம்பார் வச்சேன். ஸோ அதுவுமே லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸ்ருதி வந்து எனக்கு சாம்பாரும் தோசையும் வேணும் அப்படின்னா. ஸோ எல்லாமே வந்து இருக்குது. எனக்கு மட்டும் சமைச்சோம் அப்படின்னா போதும். ஏன்னா இன்றைக்கி வந்து பிரதோஷம். நான் வந்து இந்த பழசை சாப்பிட மாட்டேன். ஸோ அதுக்காக வந்து பிரதோஷத்துக்காக தான் வந்து நம்ம சமைக்கணும். மோஸ்ட்லி ஈவினிங் வந்து நான் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணிடுவேங்க. கோவிலுக்கு அதெல்லாம் லீவ்னா தான் போவோம். மற்றபடி லீவ் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு போக மாட்டோம். ஏன்னா அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்களா, அவங்க வரவே ஒரு 6 மணி இப்படி ஆயிரும். அதனால் அதுக்கப்புறம் அதுவும் நாளைக்கு வேறு பசங்களுக்கு ஸ்கூலு, கண்டிப்பாக எங்கேயுமே போக மாட்டோம். இப்போ வந்து நான் கருப்புளுந்து கஞ்சி தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம அந்த பவுட்ரை பண்ணி வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ அப்போ கூட வந்து நம்ம இந்த கஞ்சி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்பு இந்த தோலோடு இருக்கிற கருப்புளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து அயன் பேன் தான். இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட இது கேட்டுகிட்டே இருக்காங்க, அயனா நான்ஸ்டிக்கா அப்படின்ட்டு. இது அயன் தான். மொத்தம் 3 இது செட்டோடு சேர்த்து வரும். இது இன்னொரு கொஞ்சம் சின்னது, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னது அப்படின்ட்டு வரும். நான் வந்து மேசிஸில் வாங்கினேன். $25 3 செட்டும் சேர்ந்தேவும். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசம் வரும் பாருங்கள், அது வரையிலும் நம்ம வறுத்துக்கணும். ஸோ வறுத்ததை வந்து இப்போ வேறு ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போ வந்து அரிசி வறுக்கணும். நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு பதிலாக நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி அப்படின்ட்டு எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா போட்டு தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த அரிசி வந்து பொரிஞ்சிரும். ஸோ அது நல்லா வறுத்துட்டு நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம்.
இந்த ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. இதை வந்து சலிக்கலாம் வேணாம், நல்லா மிக்சிலே வந்து சூப்பர் ஃபைனாக வந்து அது அரைஞ்சிரும். நான் வந்து அரை கப்பு மாவு தான் இதில் எடுக்க போகிறேன். மிச்சத்தை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இன்னும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து எனக்கு கஞ்சி பண்ணுறதுக்கு இது வரும். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதனால தான் அரை கப் மட்டும் எடுத்திருக்கேன். அரை கப்பை வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து இது கஞ்சி தான், ஸோ கஞ்சி அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால தான் 3 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஒரு விஸ்க் வச்சு வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது கொதி வர்றப்ப நம்ம கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் அந்தளவுக்கு வந்து உடையாது. ஸோ அதனால தான் ஒரு விஸ்க் வச்சு வந்து நல்லா எல்லா கட்டியுமே வந்து உடச்சி விட்டாச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கும் போது கூட ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பட் என்கிட்ட நிறைய இருக்குது ஏலக்காய் தூள், அதனால தான் நான் அதிலே போட்டு அரைக்காமல் தனியாக வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, ஏன்னா வந்து இது கீழே அடி பிடிச்சிரும். கலர் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கருப்பட்டி இருக்குங்க, ஆனால் அதை வந்து உடச்சி அதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வளையாமல் லேசியாக இருந்தது. அதனால தான் நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவியும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அரிசியோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா உளுந்தங்களி. ஸோ அதே மாதிரி உளுந்தங்களியும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக பண்ணணும், அரிசியோட அளவை அதிகமாக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இதுலேயுமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். பாப்பா 2 பேருமே வந்துட்டாங்க. ஷிபானி வந்து படிச்சிட்ருக்கா, ஸ்ருதி இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தா, அவள் ரூமில் இருக்கா. நான் வந்து ஒரு 4 to 5க்குள்ளே என்னோடய ஃபாஸ்டிங் முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஃபாஸ்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். அவங்க ஆஃபீஸ்லாம் விட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரமாவது நானும் அவங்களும் வாக்கிங்லாம் போயிடுவோம். ஸோ வந்து நாங்கள் வாக்கிங் போக முன்னாடி ஸ்ருதி வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவள் பண்ணிகிட்டு இருந்தா. டைமர் போட்டு வச்சுருவா, எவ்வளோ நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிக்கிறதுக்காக. அது மோஸ்ட்லி எப்போயுமே பண்ணுறது தான். அவள் மேத்து வந்து ஹோம்ஒர்க்லாம் இப்போ கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தாங்க பிரிண்ட் அவுட் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாமே அவளோட அந்த குரோம் புக் இருக்கும், அதில் தான் வந்து ஃபுல்லாக சப்மிட் பண்ணுவாள். இன்னும் நான் பாத்திரமே விளக்கலை. எனக்கு வந்து இப்போ யோகா கிளாஸ் இமீடியட்டாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து 1.5 hours வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க. ஸோ வந்து அங்கே 6 மணினா எங்களுக்கு 7:30 ஆகும். ஆனால் இப்போ என்னென்னா அரை மணி நேரம் தான் வித்தியாசம். ஸோ அதனால் வந்து எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல. எப்பயுமே இந்த யோகா கிளாஸ்க்கு முன்னாடியே நான் பாத்திரம் விளக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண வருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாயிருங்க, இந்த கிளாஸ் முடிச்சிட்டோன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்குனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வர்றது. பட் இப்போ 1/2 hour வித்தியாசம் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த பாத்திரம் விளக்குறது அதெல்லாம் வந்து பண்ண முடியல. ஸோ நான் யோகா கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போய் தான் நான் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான். அந்த ஜிம் போகிறது, யோகா, வாக்கிங்லாம் ஒரு நாள் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டேனாலுமே என்னமோ மனசு கில்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். வாரத்தில் 5 நாள் எப்படியாவது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இந்த வாட்ச் ஏன் கட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, இதனால தாங்க கட்டிகிட்டே இருக்கேன். நான் எவ்வளோ கேலரி பர்ன் ஆகுது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கிறேன் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நான் வாட்ச் கட்டிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து எல்லாமே இருந்துச்சு, யோகா, ஜிம் போகிறது எல்லாமே பண்ணேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி மட்டும் எனக்கு 767 கேலரி வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்துட்டு 15,391. மோஸ்ட்லி 20,000 வந்துடும், 20,000 கண்டிப்பாக வந்துடும். பட் இன்றைக்கி வந்துட்டு 15,000 சம்திங் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு யோகா மேட்லாம் கூட நான் எடுத்து வைக்கல. நான் கொஞ்சம் பாத்திரத்தை சீக்கிரம் விளக்கணும் அப்படின்ட்டு தான் கடகடன்னு வந்துட்டு அவரை எடுத்து வைக்க சொல்லிட்டேன், நீங்கள் எடுத்து வச்சுருங்க அப்படின்ட்டு. இந்த நம்ம அரைச்சோம் இல்லையா மாவு, அதை வந்து ஒரு
பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு 2 டைம் வந்து நம்ம வந்து கஞ்சி பண்ணிக்கலாம். போன வீக் வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போனோம். ஸோ அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். பைனாப்பிள் வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தோம். 2 $7 அப்படின்னாங்க. அதனால் 2 வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஒன்று பயங்கரமாக பழுத்துருச்சு, இன்னொன்று வந்து இப்போ சரியாக பழுக்கலை. சரி ரொம்ப பழுத்ததை வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்காரு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கிளிங்கை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்குள்ளே அதை காலி பண்ணிடலாம். எனக்கு வந்து பைனாப்பிள் அப்படியே சாப்பிட்றத விட ஜூஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே இருக்கிற பைனாப்பிள் வந்து ஒரு மாதிரி கரகரப்பாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம குடித்தோம் அப்படின்னா தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்க பைனாப்பிள் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஜூஸை விட அப்படியே சாப்பிட்ணும், அப்படியே சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி பைனாப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு வந்துட்டு பீட்ஸா தான் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் பீட்ஸாவுக்கு வந்து இப்போ டோ ரெடி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு உடம்புல தெம்பில்லை. அதை முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும், பட் முன்னாடியே பண்ணலை. அதனால் பீட்ஸாலாம் நாளைக்கு கிடையாது. ஏதாவது சிம்பிளாக தான் பண்ணணும். டிஷ்வாஷரை ஃபுல்லாக வந்து பாத்திரத்தையெல்லாம் லோட் பண்ணி அதையுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். வீடையுமே வந்து மாப்பெல்லாம் போட்டு விட்ருவேன் நைட்டு ஒரு டைம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணலை. நாளைக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு காய் கட் பண்ணுறது அப்படின்ட்டு எதுவுமே பண்ணலை. தூங்க போகிறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. சுத்தமாக முடியல. யோகா முடித்தாலே இப்படி தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஓவர் டயர்டாக இருக்குது. ஒரு வேலைகளோ பண்ணேன் நான் தெரியல. தூக்கம் அப்படியே அசுத்துது. மணி வந்து 8 தான் ஆகுது. என்னால் முழிக்கவே முடியல. அவ்வளோ தூக்கமாக வருது. காலைல 4:30க்கு எழுந்தேன். ஸோ ஃபுல் இதே இல்லை எனக்கு ரெஸ்ட். நான் தூங்கவே மாட்டேன் பகலில். ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தூக்கம் என்னன்னு தெரில. சரிங்க, பாய்.